யாரறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையை, யாரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியா பெரும் சுடர் ஒன்றதன் பேரறியாமல் விளம்புகின்றேனே. மன்னித்தவர்கள் பெருமானே. இதை நம்ம அன்னைக்கு பார்த்ததுல 2632 கடைசியான திருமந்திரம் பக்தி உடைமையில் என்ன சொல்றாரு? நிலைபெறு கேடு என்று முன்னே படைத்த தலைவனை, நிலைபெறு கேடு என்று முன்னே படைத்த தலைவனை நாடி தயங்கும் என் உள்ளம் மலையுள்ளும் வானகத்துள்ளும் புறத்தும் உடையுள்ளும் உள்ளத்தும் மூழ்கி நின்றேனே. சொல்றார் ஐயா, குண்டலி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சகஸ்ரத்தலத்திலே சேர்க்கும் முறையை அறிந்து நிலை பெறுக, அல்லது அறியாது கேடு சூழ்வாயாக என்று கருவி கரணங்களை படைத்தும் கொடுத்த தலைவனை. இந்த கருவி கரணங்கள் உடம்புக்கு கொடுத்த காரணமே குண்டலி சக்தியை மேலே ஏற்றி அதாவது நிறைவேறு அடை அப்படிங்கிறக்காக தான் கொடுத்துருக்காரு. கருவிகரணங்கள் எதுவுமே இல்லைன்னு வைங்க உடம்புல, அந்த குண்டலி சக்திங்கிறது மேலே ஏற்ற முடியாது, அவனுக்கு அந்த உணர்வுங்கிறது தெரியாது. அப்போ அந்த பஞ்சகரணங்களையும் கருவிகளையும் ஏன் படைச்சிருக்காருன்னா, குண்டலி சக்தியை மேலே ஏற்றி நிறைவேறு அடைவாயாக அப்படிங்கிறதுக்காகத்தான் என் பெருமான் என்னை அந்த குண்டலி சக்தியை அடைகிறதுக்காகத்தான் நமக்கு அந்த கருவிகரணம் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த கருவிகரணங்கள் இல்லை என்று சொன்னால் நான் பாடாகி இருப்பேன், நான் கேடு கட்டி இருப்பேன். சொல்றார் ஐயா, குண்டலி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சகஸ்ரத்தலம் சேர்க்கும் முறையை அறிந்து நிலை பெறுக, அறிந்து வீடு பேர் அடைக அப்படின்னு சொல்றாரு. வீடு பேறு அடைக அப்படி சொல்றாரு. அல்லது அறியாது கேடு சூழ்வாயாக. அப்போ நமக்கு அந்த பஞ்ச பொறிகள் உடம்புல இருக்குதுன்ற ரகசியமே இந்த புறசம்பங்களை உள்ள கொண்டு போய் வினைகளை அனுபவிக்க மட்டும் இல்லை, குண்டலி சக்தியை மேலே எழுப்புறதுக்காகவும் அவர் வச்சிருக்காரு. உணர்வு பூர்வமாக அதை மேலே கொண்டுட்டு வந்து இந்த பிறவி பிணியை அறுக்கிறதுக்காகவும் அந்த வச்சிருக்காரு. அது நமக்கு தெரியலன்னு சொன்னால் அது கேடு சூடும், அதாவது மறுபடியும் பிறவிக்கு வரக்கூடிய பாவங்களை உனக்கு அதிகரிக்கும். ரெண்டு வகையில் அது நமக்கு அந்த புலன்கள் யூஸ் ஆகுது. ஒன்று, இன்ப துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையை நாம் வந்த வேலையை முடிக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்தாப்புல குண்டலி சக்தியை மேலே எழுப்பி இந்த பிறவி பிணியை நீக்கி வீடு பேர் அடைகிறதுக்கும் உதவுது. ஒரு வகையில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பிறவி என்பது நீங்காது. துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிச்சுட்டு சோர்ந்து போய் இந்த பிறவியை நம்ம வீணாக்கிட்டு போயிடுவோம். அந்த எந்த பஞ்சகரணங்கள் உனக்கு பூலோக இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து விதி ஒன்றத்தை வேலை செய்ய காரணமாக வைக்கப்பட்டதோ அதே பஞ்சகரணங்களை உணர்வுபூர்வமாக எழுப்பி குண்டலி சக்தியை அறிந்து கொள்வதற்காக உனக்கு அது பயன்படுது. குண்டலி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சகஸ்ரத்தலத்திலே சேர்க்கும் முறையை அறிந்து நிலை பெறுக, அல்லது அறியாது கேடு சூழ்வாயாக என்று கருவி கரணங்களை படைத்து கொடுத்த தலைவனை. எல்லாத்துலேயும் அவர் 2-3 வகையில் படைச்சிருக்காரு. ஒவ்வொரு கருவிகளையும் உள்ளுக்குள்ள எதுக்குமே அது ஒன்றுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி இல்லை. கருவி கரணங்கள் எல்லாமே இக வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அது மேல் வாழ்க்கைக்கும் பயன்படுகிறது. அப்போ நாம் அதை முதல்ல நுணுக்கமில்லாமல் வாழ்க்கையில் அதை துன்பங்களை என்ன செய்கிறோம், பதறி அனுபவிக்கிறோம். அப்புறம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அப்படியே அதை ரசித்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் இறைவனை சேர்க்குற முறையை அனுபவிக்கிறோம். இதுக்கப்புறமும் அதே உணர்வோடு குண்டலியை மேலே எழுப்பினால் நீ இந்த யுகலோக வாழ்க்கையை முடித்து நீ பரலோக வாழ்க்கையை சித்திப்பு ஆக்கலாம். அப்போ ஒரு குண்டலி, ஒரு உணர்வு இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு நமக்கு பயன்படுது பாருங்க. என்ன சொல்றாரு? அப்படி சொல்லிட்டு தலைவனை நாடி எனது உள்ளமானது ஒளிபெற்று விளங்கும். அதாவது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அமைப்பை எனக்குள்ள வச்சு தலைவனை நாடி என் உள்ளமானது
ஒளி பெற்று விளங்குகிறது. ஏன்னா ஆனந்தத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த பூமியை நம்மளை படைச்சி புலன்களை படைச்சி ஏதோ வேதனையை இன்பத்தையும் அனுபவிக்க தான் விட்டுக்கா நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு அதை கொண்டே நீ மேலே என்னோடு வந்து சேர்றதுக்கும் உனக்கு அது உதவும் தான் சொல்லியிருக்காருங்கிறத அறிந்து கொண்டு நான் ஆனந்தம் கொண்டுட்டு அவனை சிரமாகிய மலையிலும் நெற்றி நடுமுதல் பிரம்ம புலை வரை உள்ள பகுதியிலும் விரிந்த சகசிரத்தலமாகிய புறத்திலும் உழைவுள்ளும் உள்ளத்தும் அப்படின்னா மூலாதாரமாகிய உலகிலும் மனமண்டலமாகிய உள்ளத்திலும் தியானித்து ஆழ்ந்திருந்தேன். எங்கெங்கெல்லாம் தியானிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஈசனை தலை என்று சொல்லக்கூடிய சிரசிலே முதல்ல அவனை வந்து லிங்கமாக பாரு. ஐயா சொல்லுவார், காலையில் எந்திரிச்சியா சிவலிங்கமே நம்மளுடைய உடம்புன்னு பாவிச்சுக்கிட்டு ஒரு 3 செம்பு அள்ளி நம சிவான்னு ஊற்றிட்டேன்னா அது அர்ச்சனை. வேற ரொம்பலாம் போய் கும்பாபிஷம் பண்ணவன எங்கேயும் போய் உனக்குள்ள உள்ள சிவத்துக்கு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு காலையில் ஊற்றும் போதே நமசிவாயா கங்கா காவேரி தீர்த்தம் சொல்லி நமக்கு மனசில் எந்தெந்த பெரிய நதிகளும் தெரியுதோ அதெல்லாம் சொல்லணும். கங்கா ஸ்நானம், காவேரி ஸ்நானம், கோதாவரி ஸ்நானம் சொல்லிட்டோம்னா அந்த நதி நீர் நம்மளுடைய சிவத்துக்கு நாம் அர்ப்பணம் பண்ண மாதிரி ஆகிடும். காலையில் ஸ்நானம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னே போய் நிற்கிறோம், வஸ்திரம் கட்டுறோம். 2வது வஸ்திரம் கட்டும்போது சிவார்ப்பணம். கண்ணாடி முன்னே போய் நிற்கிறோம், அந்த ஆனந்தமாக நம்ம உருவத்தை பார்த்து ஆனந்தப்படணும். நம்ம உடம்பு நம்மளே பார்த்து ஆனந்தப்படணும். அது அலங்காரம். பவுடர் அடிக்கிறோம், விபூதி வைக்கிறோம், அலங்காரம் முடிஞ்சிச்சு. அப்புறம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட போகும்போது ஒரு உருண்டை எடுத்து போடணும். அப்படி சிவார்ப்பணம் ரசிச்சுக்குள்ளே போகும்போது அது நெய்வேத்தியம் முடிஞ்சு வச்சு வெளியே எங்கேயும் போக வேண்டியது. இதை சொல்லுவார். அப்போ அது மாதிரி சொல்கிறார், ஐயா தடையிலும் சிரசாகிய தடையிலும் நெற்றி நடுமுதல் அப்படின்னு சொல்கிறாரு. நெற்றியிலும் பிரம்மப்புரை வரை உள்ள பகுதியிலும் விரிந்த சகசிரதலமாய் பிறத்திலும் உலகிலும் அப்படின்னா மூலாதார உலகிலும் மனமண்டலமாய் உள்ளத்திலும் தியானித்து ஆழ்ந்திருந்தேன். இப்படி தியானித்து ஆழ்ந்து கொண்டு இருந்தால் உனக்கு அந்த ஞானத்துக்கான கதவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிற வழி தெரியும் அப்படின்றத சொல்றாரு. கீழே சொல்றாரு, இந்த மந்திரம் நிராதார தீட்சை பற்றி சுருக்கமாக விளக்கப்பட்டுகிறது. அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் நிராதாரமாக ஆதாரம் தாண்டி கொடுக்கக்கூடிய தீட்சை முறையை பற்றி சொல்லியிருக்காரு, விளக்கப்பட்டது. முன்னர் 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயத்தில் தெளிவாக கூறியுள்ளார், அங்கு காண்க அப்படின்ட்டு சரி சொல்லிட்டாரா. இதுக்கு என்னுடைய நோக்கம் என்னன்னா, சிரசின் மேலும் உணர்வை எழும்ப செய்வது ஒன்று. சிரசுக்கு மேலேயும் அந்த நம்மளுடைய உணர்வு வந்து மேலே கொண்டுட்டு போய் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண வரும். இது ஒன்று. 2வது மூலாதாரத்துக்கு உணர்வை கொண்டு போகணும். கீழே, அதாவது மேலே உள்ள உணர்வை கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போய் அதுவும் ஒரு பயிற்சி இருக்கும். அதுக்கும் எப்படின்னா, அந்த குதிரை ஆசன வாயை சுருக்கி அமுக்கும் போது நாமளும் அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மேலே வந்து கீழ் நோக்கம் உணர்வு வந்து குதிரையினுடைய ஆசன வாயினை பார்த்தீங்கன்னா அது எப்பவும் இப்படி சுருக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா, அது மேலோட சக்தி கீழே இருக்கும். அதே மாதிரி நாமளும் அந்த ஆசன வாயை வந்து அப்படியே தூக்கிட்டே யோகம் பண்ணும்போது செஞ்சோம்னா மேலிருந்து கீழே இறங்கும். என்ன சொல்றாரு அவரு? மூலாதாரத்துக்கு உணர்வை கொண்டு செல்வது. 3வது பிரம்மப்புலையுள்ள சகசிரத்தை மலரும்படி செய்வது. மேலே வந்து உணர்வு அப்படியே மேலே கொண்டு போய் அதை மலரும்படி செய்யும். இந்த 3ஐயும் இந்த இடத்துல மையமாக்கிறாங்க. இது 3ம் பயிற்சி மூலமாக தான் வரும், சொல்லுக்கு அடங்காது சொல்லிட்டு நான் சொல்றாரு. பக்தி முறையை இவ்வாறு விளக்கி நான் சொல்லி அந்த செயல் முடிக்கிறாரு.